தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ பார்த்தீங்கன்னா தேவ வார்த்தை பைபிளிலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனமும் அந்த வார்த்தை சில பொருட்களுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த வீடியோக்களிலே சில பொருட்களை குறித்து நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேத வசனம் ஒரு பட்டயத்துக்கு, கத்தி அல்லது அருவாள் இப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். சாதாரணமாக கத்தி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம்தான். ஆனால் இந்த வேத வசனம் இருபுறமும் கருக்கு, இருபுறமும் எந்த பக்கம் வேணாலும் வெட்டலாம். அது மாத்திரமல்ல, மற்ற ஆயுதங்களை காட்டிலும் கருக்கானதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லியிருக்கிறது. இந்த பட்டயமாகிய வார்த்தை ஆவியின் பட்டயம் என்று கூட சொல்லலாம். சாதாரணமாக உள்ள ஆயுதங்களுக்கு உயிர் இருக்காது, வல்லமை இருக்காது, எதுவுமே இருக்காது. நம்ம தான் அதை பயன்படுத்தலாம். ஆனால் அந்த வேத வசனம் பட்டயமாக சொன்னதுனால இதுக்கு ஜீவன் இருக்கிறது, உயிர் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாக இருக்கிறது. இது என்ன செய்கிறதுன்னு சொன்னால், நமக்குள்ள 3 பிரிவு இருக்குது: ஆவி, ஆத்மா, சரீரம். நம்முடைய சரீரத்தை தான் நமக்கு தெரியும். ஆனால் நமக்குள்ளாக இருக்கிற இந்த ஆவி ஆத்மாவை குறித்து நாம் அறியாதவர்களாக இருக்கோம். தெரியும், ஆனால் அறியாதவர்களாக இருக்கிறோம். இந்த ஆத்மாவையும் ஆவியையும் பிரிக்கத்தக்கதாகவும் வகையறுக்கிறதாகவும் இந்த வேதவசனம் செயல்படுகிறது. அதே மாதிரி இந்த சரீரத்தை கூட அது விட்டு வைக்கல. சரீரத்தில் எலும்பு இருக்கு, மாம்சம் இருக்கு, அங்கங்கே ஜாயிண்ட் இருக்கு. எலும்பு ஒன்று ஜாயின் பண்ணி கணுக்கள், ஊன் இவைகள் எல்லாவற்றையும் உருவ குத்துகிறதாக இருக்கிறது என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. இந்த வேதவசனம் இப்படி மனுஷனுக்குள்ளாக செயல்படுகிறது. அது மட்டும் கிடையாது, நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிற எண்ணங்கள், நினைவுகள் எல்லாவற்றையும் அது வகையறுக்கிறதாக இருக்கிறது, பிரிக்கிறதாக இருக்கிறது, நல்லது கெட்டது என்று வகையறுக்கிறதாக இருக்கிறது. ஒரு முறை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தார். அப்போ அந்த வேதபாரகர் விபச்சாரத்திலே கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வராங்க. அவரை பார்த்து சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஸ்திரியை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று நியாயப்பிரமாணத்திலே மோசே சொல்லியிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீன்னு சொல்லி அவருக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டாங்க. நிறைய கூட்டமாக இருக்கிறாங்க. அவர் தரையில் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்காரு. எந்த பதிலுமே சொல்லலாம், அமைதியாக எழுதிக்கிட்டு இருக்காரு. அது என்ன எழுதினார் என்றெல்லாம் சொல்லலை. இப்படி ஓயாமல் அவரை பார்த்து அலப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன செய்யணும் என்ன செய்யணும். அவர் உடனே நிமிர்ந்து பார்த்தாரு, எல்லா மக்களையும் பார்த்து, உங்களில் யாருக்காவது பாவம் இல்லாதவன் யாராவது இருந்தால் முதலாவது இவள் மேல் கல்லெறிய கடவர்கள் என்று ஒரு வார்த்தை தான் சொன்னார். சொல்லிவிட்டு தரையில் மறுபடியும் அவர் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்ச நேரம் கற்று பார்த்தா அவர் சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் அந்த வார்த்தை அவருடைய ஒவ்வொருத்தருடைய இருதயத்துக்குள்ளே நுழைஞ்சு அவங்கள வகையெடுத்துச்சு. யாருமே நல்லவங்க இல்லை. மனசாட்சினாலே அவங்க கடிந்து கொள்ளப்பட்டு ஒவ்வொருத்தராக போயிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. கடைசியில் பார்த்தா அந்த ஸ்திரீ மட்டும்தான் இருந்தாள். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரியை பார்த்து, உன் மேலே யாருமே கல்லெறியலையா, நானும் உன்னை குற்றவாளி என்று தீர்க்க மாட்டேன் என்று சொல்லி மன்னிச்சு அனுப்பி விட்டுட்டார். இவ்விதமாக அந்த கூட்டத்தாருடைய எல்லாருடைய இருதயத்திலும் அவர் சொன்ன அந்த வார்த்தை இவ்விதமாக கிரியை செஞ்சது. இப்போ இந்த தரையில் எழுதினார் என்று சொல்லும் பொழுது அநேகர் சொல்லுவாங்க, அங்கே நின்றவர்களுடைய குற்றத்தை தான் செஞ்ச தப்பை தான் அவர் எழுதினார்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, அவர் குற்றவாளி என்று யாருமே திருத்ததே கிடையாது. உங்களில் பாவம் இல்லாதவன் யாராவது இருந்தால் முதல்ல அவர் கல்லெறிய கடவுள் என்று ஒருவேளை எழுதியிருக்கலாம். இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. இவ்விதமாக இந்த வேத வசனம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாக புகுந்து இவ்விதமாக கிரியை நடப்பிக்கிறது.